கடந்த 6 மாதமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசிகே வாங்க 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 வாங்கன்னு உருவிட்டு இருந்தார். 1 முறை 2 முறை 4 முறை 5 முறை எத்தனை முறை கேட்டுட்டு இருக்கார். திரு திருமாவளவன் அவர்கள் எங்க கூட்டணிக்கு வாங்க, எங்க கூட்டணிக்கு வாங்க, எங்க கூட்டணிக்கு வாங்க. சீமான் அவர்களை கேட்டுட்டு இருக்கிறார். கடைசியில யாரும் வரல. அதன் பிறகுதான் எங்க கிட்ட கோரிக்கை வாங்க. எவ்வளவு சொல்லணும்னா எவ்வளவு இருக்கு. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு இதுக்குள்ள போக விரும்பல. நான் முடிவு எடுத்துட்டோம். அதான் இன்னும் எங்களுடைய நிலைப்பாடு எடுத்துட்டோம். எதுக்கு எடுத்தோம் நிலைப்பாடுன்னா நான் சொன்ன காரணத்தான் எடுத்திருக்கோம். 2 வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று பல முறை வலியுறுத்தி அத்தனையோ முறை மருத்துவர் ஐயா அவர்கள் நேரடியாக பார்த்தார்கள். நானும் நேரடியாக பார்த்தேன். போராட்டம் நடத்தணும், ஆர்ப்பாட்டம் நடத்தணும், எல்லாம் நடத்தணும். ஆனா எவ்வளவு நடத்தியும் தேர்தலுக்கு முன்பு வரை அதை இழுத்து 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 தேர்தல் கடைசி நாள் தேர்தல் ஆணையம் 4 மணிக்கு பேட்டி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஊடக சந்திப்புன்னு சொல்ற பிரஸ் மீட் சொல்ற 4 மணிக்கு 1 மணிக்கு நிறைவேற்றுறாங்க. அது உள்ள நடந்ததெல்லாம் என்னால வெளியில சொல்ல முடியல. ஏன் இது 1 வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு உண்மையிலே உங்க மனசுல இந்த மிக 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 பின்தங்கிய சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா உங்க மனசுல இருந்ததுன்னா நீங்க 1 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துருப்பீங்க, 1 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கீங்க. நாங்க ஒரு 2 ஆண்டு காலமா கேட்டுட்டு இருக்கோமே. அப்போ நீங்க இதை வச்சுதான் நீங்க தேர்தல் கூட்டணி வந்தா நாங்க கொடுப்போம், இவ்வளவுதான் கொடுப்போம், இப்படி எல்லாம் சொல்லி சீட்டுக்கு இவ்வளவுதான் நான் இது பண்ணுவோம், இப்படிலாம் சொல்லி இதை வச்சுட்டு நீங்க பேசுறது இது சமூக நீதிக்கு அழகு கிடையாது. 1. 2வது அந்த அவசரமா கொடுத்து அதுல ஆணையம் தணிக்கா செல்லம் ஆணையத்துல ஒரு ரிப்போர்ட் போயிருக்கணும். ஆனா தணிக்கா செல்லம் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு. அவர் தனிப்பட்ட முறை ரெக்கமெண்டேஷன் வந்தது. அந்த ஆணையம் ரெக்கமெண்டேஷன் வந்ததுன்னா சட்டமன்றத்தில் நின்று இருக்கும். அது பேக்வர்ட் கிளாஸ் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு. பேக்வர்ட் கிளாஸ் சேர்மன் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு. அவ்வளவுதான். இதெல்லாம் அவ்வளோ பிழைகள், அவ்வளோ அவங்களெல்லாம் தெரியும். அதுல நாங்க கேட்டது 15-16 விழுக்காடு கேட்டோம். அவங்க கொடுத்தது 10 கொடுத்தாங்க. சரி பரவாயில்ல, மற்றவங்களை எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படி அந்த நிலைப்பாடு தான் எடுத்திருக்கிறோம் நம்ம. சரி அது 10 கொடுத்தாங்க. சரி, அதன் பிறகு நீதிமன்றம் ரத்து பண்ணிடுச்சு. 10 ரத்து பண்ண பிறகு கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை மீண்டும் அந்த சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று ஏதாவது ஒரு முறை எங்கேயாவது சொல்லியிருக்கிறார்? அவரு கொடுத்தன்னு சொல்றாரு. அவர் கொண்டு வந்த சட்டம்னு சொல்ற. அவர் கொண்டு வந்த சட்டம் ரத்து பண்ணிட்டாங்க. இவர் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் கொண்டு வந்த சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க, அதை மீண்டும் அரசு கொண்டு வரணும் அப்படி யாராவது இவர் பேசினாரா? இல்ல இவர் சார்ந்த நான் கேட்கிற ஒரு 5 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் திமுக அதிமுக இருக்கிறாங்க. ஏன் அவங்க வச்சியாவது பேசலாமே? ஏன் பேசல? இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பேசலையே. இன்னைக்கு பேசுறது தைரியம் இருக்கா அவருக்கு? இந்த சட்டம் வரணும்னு தைரியம் இருக்கா அவருக்கு? வெளியில தேர்தல் முடிச்ச உடனே அவங்க பேசுறது என்ன? 10.5 நாள் நாங்க தோத்தோம், 10.5 நாள் தோத்தோம், வார்த்தைக்கு வார்த்தை தோத்தோம். எப்படி கொடுத்ததுனாலதான் நீங்க 66 சீட் ஜெயிச்சீங்க. 66ல 36 எங்களுடைய பங்களிப்பு இல்லைன்னா 36 சீட் ஜெயிச்சிருக்க மாட்டீங்க. நாங்க 5-4 சட்டமன்ற தொகுதிக்கு நாங்க வெற்றி பெற்றோம். அதுவும் அவங்களோட ஆதரவாளர் வெற்றி பெற்றோம். ஆனா நாங்க 15 ஜெயிச்சிருக்கணும். ஒரு 5 தான் ஜெயிச்சிருக்கிறோம். கன்வெர்ட்டிபிலிட்டி வரல. இன்றைக்கு என்ன நிலைமை? நீ எங்க வேணாலும் அதான் தெரியும், உலகத்துக்கே தெரியுமே. தேர்தல் வந்தால் கடையை விடுப்பீங்க, ஏலம் விடுவீங்க, ஹையஸ்ட் பிட் எங்க போதும் அது உங்களுடைய சுதந்திரம், உங்களுடைய உரிமை. நம்ம அதில் யாரும் தடையில்லை. ஆனால் வழியை ஏன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற நடப்போம் அப்பயே வெளியே அதிமுக பேசுறேன். அதிமுக உனக்கு துரோகம் செய்து சொல்றவன் அப்ப ஏன் வெளியே காலையில 5:30 மணி வரைக்கும் பேசுற? 6:30 மணிக்கு ஆட்டுக்குட்டி வாசல் 5:30 மணிக்கு போன் பண்ணி வராதீங்க, வருத்தப்படுறீங்க. ஏன் பேசுற? இப்போ நாங்கள் இதெல்லாம் பேச மாட்டோமா? இதெல்லாம் நாங்கள் சொல்லணும். நாங்கள் தான் உங்களுக்கு நல்லது செய்யல சொல்கிறேன், ரைட்டு.
யார் சொல்றது? அந்த கட்சி இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் எத்தனை கிராமம் இருக்குதுன்னு தெரியாது, எத்தனை கிளை இருக்குன்னு தெரியாது. அவர் இந்த கட்சியினுடைய தலைவர் அன்புமணி சொல்றார், அவர் தான் சொல்றார். தெரியுமா? சொல்லுகிறார். ஆகவே நீ எங்கே வேணுமானாலும் போங்க, யாரோட கூட்டணி வைத்துக் கொள்ளுங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் எங்களுடைய இழப்பையும் தாங்கிக் கொண்டு உங்களுடைய கோரிக்கை ஏற்று அந்த சமுதாய மக்களுக்கு கொடுத்த அந்த சலுகையை கொச்சப்படுத்தாதீர்கள், வியாபாரப்படுத்தாதீர்கள், ஏமாற்றாதீர்கள். உனக்கு பொட்டி கொண்டு வாங்கிட்டு நாங்க என்ன பங்கா கேட்கிறோம், நீ எங்க கொடுக்க போறோம்? கட்சிக்காரனுக்கே அந்த பங்கு கொடுக்க போறதில்ல. ஆனா வீட்லயே அவ்வளவு பேருங்கிறாங்க. நான் என்ன பண்றேன்? அது ஒரு பல்கலைக்கழகம், ஒன்றும் வராது. இது தனியார் பல்கலைக்கழகம். அரசு பல்கலைக்கழகம் கொஞ்சம் பரவாயில்ல, அது ஒரு தனியார் பல்கலைக்கழகம். ஆகவே இந்த நேரத்தில் இந்த தேர்தலில் நாம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். மத்திய அரசாங்கம் என்னாச்சு? 10 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி. இந்த தமிழ்நாட்டுக்கு 10 வருஷத்துல மத்திய அரசாங்கத்தின் சார்பாக ஒரு தொழிற்சாலை ஒரு 1000 பேருக்கு நாங்கள் வேலை கொடுக்கிறோம். இந்த அண்ணாமலை சொல்லட்டும், நாங்கள் இறங்க மேலே சொல்லு பார்ப்போம். ஒரு 1000 பேருக்கு இந்த தொழிற்சாலை நாங்கள் தொடங்கி 1000 கேட்டால் சொல்லுவோம். இப்போ ராக்கெட் ஏவுதல் அது நீ என்ன அது 20-25 வருஷமா சொல்றோம். ஏன் குஜராத்ல எல்லா தொழிற்சாலை குஜராத்ல கொண்டு போய்க்கிறீங்க, இது எங்க வைக்க வேண்டியது தானே? ஏன் வைக்கல? அதெல்லாம் காரணம் கிடையாது. பக்கத்திலே பாகிஸ்தான் ஜப்பான் அடிக்கும். பாதுகாப்பு காரணமாக தான் இங்க வரோம். இங்க பல ஆண்டு காலமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. திமுக தான் வந்தா தெரியுமே, எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவோம். ஒரு தொழிற்சாலை மத்திய அரசாங்கத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டது. ஏன் ஒரு புதுசாக ஆரம்பிக்க வேண்டாம். ஏற்கனவே தொடங்கப்பட்ட நெய்வேலி லிக்னைட் நிறுவனம் ஏன் நீங்க புதுசா நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடின்னு சொல்லுவாங்க, கட்டிக்கிட்டாரு அன்புமணி போனாரு. 1 மாசத்துக்கு முன்னாடி கூட நெய்வேலியில் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணாரு. மத்திய அரசாங்கத்துக்கு மோடி அரசு ஆர்ப்பாட்டம் பண்ணாரு. நாங்கள் கடலூரை கிடுகிடுக்க வைப்போம், தமிழ்நாட்டை ஆட்சி படைப்போம். நெய்வேலி நிறுவனத்தில் 1000 பேர் இன்ஜினியர் இருந்தான், ஒரு தமிழ்நாட்டுக்காரன் இல்லை. இப்ப குத்துருவாரா? இப்ப கேட்கிற அன்புமணி அவர்களை கேட்கிற, இப்ப நீங்க பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்களே, இப்ப அந்த 3வது சுரங்கத்தை உங்களால் நிறுத்த முடியுமா? தைரியம் இருக்கிறதா? அந்த வாக்குறுதியை உங்களால் கொடுக்க முடியுமா? நீங்க நான் செய்யணும், நீங்க வாக்குறுதியாக பார்ப்போம், வாக்குறுதியாக அந்த கடலூர் மக்களுக்கு அங்க இருக்கிற மக்களை காப்பாற்றும். உங்களுடைய தேர்தல் அறிக்கை கொடுங்க பார்ப்போம். நெய்வேலியின் 3வது சுரங்கத்தை நாங்கள் மத்திய அரசாங்கத்துடைய உதவியோடு, இந்த பாரதிய ஜனதாவின் உதவியோடு, மோடியுடைய ஆதரவோடு நெய்வேலி சுரங்கத்தையும் முற்றிலுமாக மூடி விடுவோம். சொல்லு பார்ப்போம். தைரியம் இருக்கிறதா? இப்படி மாநிலத்தில் ஆண்டு கொண்ட அரசும் மத்தியில் ஆளுகின்ற அரசும் இந்த மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை, வேலை இல்லை, அரசாங்கத்திலையும் வேலை இல்லை, தனியாரிலும் வேலை இல்லை.